श्रीशैलेश दयापात्रं दीपक्यादिगुणार्णवं यदीन्द्र प्रवणं वंदे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्पराम् अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தற்பொழுது பார்க்குற க்ஷேத்திரத்தோட திருநாமம் வந்து சிந்துபட்டி தென் திருப்பதி வெங்கடாஜலபதி க்ஷேத்திரம். பெருமாள் மூலவர் வெங்கடாஜலபதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு சேவை சாதிக்கிறார். உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளாக சேவை சாதிக்கிறார். தாயார் மூலவர் அலமேலு மங்கை தாயார், உற்சவர் பத்மாவதி தாயார். சன்னதியோட அம்சம் வந்து பார்த்தேன்னா திருப்பதியோட அதே அம்சம். மூலவர் திருப்பதியோட பெருமாள், தாயார் அலமேலு மங்கா பத்மாவதி திருப்பதியோட அம்சத்தில் இருக்கிறதுனால சன்னதிக்கு வந்து தென் திருப்பதி என்று பெயர் கொடுத்து அழைக்கப்படுகிறது. சன்னதியோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நாயக்கமார்கள் வந்து ஆரம்ப காலங்களில் ஆந்திராவில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அங்கு முஸ்லீம் படையெடுப்பினால் அவர்கள் பல இன்னல்களை சந்தித்ததுனால அங்கேருந்து இடம்பெயர்ந்து வைகை ஆற்றை நோக்கி வர்றாங்க. வைகை ஆற்றை தாண்டி அவங்க வந்து ஒரு இடத்துல அமர்ந்து குடியிருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கே அவங்க வந்து ஆரம்ப காலங்களில் இருந்தே சின்ன ஒரு உற்சவரை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த உற்சவர் வந்து திருப்பதி பெருமாள், அதே அம்சம் கொண்ட ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த உற்சவர் வழிபாடு பண்ணிகிட்டே வரும்போதும் அந்த ஒரு குடியிருந்து ஒரு இடத்துல வாழ்ந்து போகும்போது ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து அந்த உற்சவர் வந்து அப்படியே பிரதிஷ்டை ஆகணும், அங்கே கோவில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி தோன்றி இந்த ஊரில் கம்மா ஒன்று இருக்கிறது, அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன கோவில் எழுப்பி அங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கண்மாயில் நீர் அதிகமாகி நீர் சூழ்ந்ததுனால கோவிலை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி தோன்றி அந்த ஊருக்குள்ளே எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதும் பெருமாள் வந்து அவரோட கனவுல தோன்றி கருடன் வந்து ஒரு இடத்த உங்களுக்கு காமிப்பார், அந்த இடத்துல கோவில் எழுப்புங்க அப்படின்னு சொன்னதாகவும், அடுத்த நாள் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போதும் ஒரு கருடன் வந்து அந்த பெருமாளை வட்டமிட்டு அங்கேருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து ஊரில் ஒரு இடத்துல போட்டதாகவும் அந்த இடத்துல கோவில் எழுப்பியிருக்கா. கோவில் எழுப்பும் பொழுதும் இந்த ஊரோட காவல் தெய்வமான சிறுகுளத்து கருப்பசாமி ஊர் எல்லையில் இருக்கும். அந்த எல்லையில் இருக்கிற அந்த கருப்பசாமிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கோவில் எழுப்ப போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு குறி கேட்கும் போதும் அந்த கருப்பன் கோவிலில் கருப்பசாமிக்கு அருள் வந்து நீங்கள் வந்து ஊருக்குள்ளே கோவில் எழுப்புங்க, உங்களுக்கு காவலாக இந்த கம்பத்தடியில் வந்து நான் வந்து இருந்து கோவிலை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவில் எழுப்பும் போதும் திருப்பதியிலேருந்து பிடிமன் எடுத்துன்னு வந்து இந்த சரௌண்டிங்கில் ஒரு ஆகம ரீதியாக யாகசாலை, மடப்பள்ளி, மூலஸ்தானம், தனிக்கோவில் தாயார், பிரகார சுத்து ஸ்தலங்கள், இப்படி ஆழ்வார் ஆச்சாரியனுக்கான தனி சன்னதிகள் இப்படி எழுப்பும் போதும் கம்பத்தில் வந்து கருப்பன் இருக்கிறதா ஒரு ஐதீகத்தோட கருப்பன் எந்திரம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதனால தான் கம்பத்துக்கு இங்கே மெயினான வழிபாடு உண்டு. கம்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு காலம்பர ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு கம்பத்துக்கு பிரதானமான வழிபாடு வச்சுருக்கா. அதனால தான் கம்பத்தில் கருப்பசாமி இருக்கிறதுனால விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பெருமாள் சன்னதிகளில் விபூதி வந்து கிராம சன்னதிகளில் மோஸ்ட்லி கொடுக்குறது உண்டு. இந்த மாதிரி ஆகமாக இருக்கிற சன்னதிகளில் ஒரு வழிபாடு வச்சுண்டு விபூதி கொடுக்குறது இங்கே மட்டும்தான். மதுரையில் வந்து 18ஆம் படியில் வந்து விபூதி பிரசாதம் வெளியே உண்டு. இங்கே கருப்பனாக இருக்கிறதா கம்பத்தில் வந்து விபூதி பிரசாதம் உண்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சன்னதிகளாக பெருமாள் சன்னதி, தனிக்கோயில் தாயார் சன்னதி, பெருமாளோட அர்த்த மண்டபத்திலேயே இடது பக்கம் வந்து ராமர் சன்னதி, ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டி, கிருஷ்ணர், விஸ்வக்ஷனர், மூலவர். பெருமாளுக்கு அப்படியே வலது கை பக்கம் வந்து ஆஞ்சநேயர், நரசிம்மர் சன்னதிகள். சுத்து பிரகாரத்தில் ஆழ்வார் ஆச்சாரியன், மூலவர் வந்து நம்மாழ்வார், ராமானுஜர், பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் ஒரு பிரதிஷ்டை, சுதர்ஷன ஆழ்வார் சன்னதி நரசிம்மரோட சேர்த்து. அது வந்து 10 வருடங்கள் தான் இருக்குது, இப்போ தான் ஏற்படுத்தினா. அதை தவிர்த்து யாகசாலை இந்த பக்கம் ஈசானத்தில், அக்னிமுறையில் மடப்பள்ளி, இப்படி இந்த சன்னதி வந்து முதல் ஒரு பிரகார சன்னதி. இங்கே வந்து விசேஷம் வந்து பார்த்தேன்னா பெருமாள் வந்து தென் திருப்பதியாக இருக்கிறதுனால
அதே கோலத்தில் அதே அம்சத்தில் இருக்கிறதுனால அந்த காலங்களில் திருப்பதி போக முடியாதவா அங்கே உள்ள நேர்த்தி கடன்களை இங்கேயே செலுத்தி வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி வழிபாடு பண்ணால் வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருந்திருக்கிறது. அதனால் முடி பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளோ திருப்பதி காணிக்கை எடுத்து வச்சுட்டவாளோ அங்கே செல்ல மாட்டான். அங்கே செல்லாமல் அங்கே போக முடியாதவா இங்கே வந்து அதை செலுத்தி வழிபாடு பண்ணிக்கிறான். அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்துக்கு வந்து பிரதானமான வழிபாடு கிராமங்களில் வந்து குலதெய்வங்களுக்கு நேர்த்தி கடன் வச்சுப்பா. ஒரு ரூபா காயினை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு அவள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சு நேர்த்தி கடன் வச்சுப்பா. நேர்த்தி கடன் நிறைவேறினதுக்கு அப்புறமேலு அந்த குலதெய்வத்திட்ட வந்து என்ன பிரார்த்தனை பண்ணமோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாள். அதே ஒரு வழிபாடு மாதிரி இந்த கம்பத்துக்கு வந்து விளக்கு போட்டு நேர்த்தி கடன் பண்ணிப்பாள். திருமண தடை, குழந்தை பேரு, தொழில் விருத்தி அனைத்தையுமே நடத்தி கொடுக்க இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணி கம்பத்தில் வந்து விளக்கு போட்டு நேர்த்தி கடன் பண்ணதுக்கு அப்புறமேல் நிறைவேறினதுக்கு அப்புறமேல் வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் சொன்னால் கம்பாபிஷேகம் ஒரு உற்சவம் நடக்கும். அது வந்து வாழைமர கட்டி நாதஸ்வரம் மேலவாத்தியங்கள்லாம் சொல்லி ஒரு உற்சவமாக நடக்கும். அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு காலம்பர திருமஞ்சனம். பெருமாள் திருமஞ்சனம் முடிஞ்சு வஸ்திரம் சாத்துப்படியாகி பெருமாள் அலங்காரத்தோடு இருப்பார். முடித்ததுக்கு அப்புறமேல் கருப்பனுக்கு வந்து இந்த கம்பத்துக்கு வந்து திருமஞ்சனம். இது வந்து திருமஞ்சனம் எப்படி பண்ணுவாள்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பண்ணுற மாதிரி பால் தயிர் அப்படி கிடையாது. கருப்பசாமிக்கு விசேஷம் வந்து விளக்கெண்ணையும் தயிரும் அது ரெண்டையும் கலந்துண்டு சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்லுவாள். திருமாலைன்னு சொல்லி ஒரு கைங்கரியம் பண்ணி பூக்கைங்கரியம் சன்னதிகளில் பண்ணுறவர் ஒருத்தவர் இந்த கம்பத்து மேலே கால் வச்சு உச்சி வரைக்கும் ஏறி மேலேருந்து வஸ்திரத்தினால அந்த திரவியங்களை வந்து சாத்தின்ண்டே வருவார். முடித்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமேல் கம்பத்துக்கு கொடி கட்டி மாலை பன்னீர் தெளித்து நைவேத்தியம் ஆகி அதுக்கப்புறமேல் இங்கே வந்து விபூதி பிரசாதம் கொடுக்கப்படும். அது இங்கே ஒரு பிரதானமான வழிபாடாக இருக்கிறது. அது தவிர்த்து சன்னதிகளில் வேறு என்ன விசேஷ காலங்கள், பிரம்மோற்சவமான வைகாசி திருவோணம், அதுக்கப்புறம் உரியடி திருநாள், கார்த்திகை திருநாள், வைகுண்டா ஏகாதசி, இது நாளும் பிரதானமாக நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து நவராத்திரி உற்சவம் நடக்கும். நவராத்திரி உற்சவ காலங்களில் விஜயதசமி அப்படிங்கிற ஒரு நாளுக்கு அடுத்து அம்பு போடுறது, பெருமாள் வந்து அம்பு போடுற ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிராண்டாக நடக்கும். இதெல்லாம் இந்த சன்னதிகளில் நடக்கிற உற்சவங்கள் விசேஷங்கள். வேறு வந்து இங்கே சன்னதியில் வந்து பிரார்த்தனையாக வந்து இந்த கம்பத்துக்கு தான் மெயினான பிரார்த்தனை வச்சுப்பா. திருப்பதி போக முடியாதவோ இங்கே வந்து பிரார்த்தனையை வந்து செலுத்துறது வந்து பிரதானமாக இருக்கிறது. பெருமாள் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி வந்து வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் பழமையான சன்னதி அப்படின்னு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கா. சன்னதியோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பியிருக்கா. திருமலை நாயக்கருக்கு அடுத்து இருந்த பண்ணையக்காரர்கள், ஜமீன்தார்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சன்னதி. பெருமாள் மூலஸ்தானம் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கா, அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் தனியாக கட்டியிருக்கா, அதுக்கடுத்து மகா மண்டபம் தனியாக கட்டிட்டு சுத்து பிரகாரம் அதுக்கப்புறம் எழுப்பியிருக்கா. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த சன்னதி எழுப்பியிருக்கா. இந்த ஊர் வந்து இந்த சரௌண்டிங்க்கு மெயினாக இருந்திருக்கிறது. இங்கேருந்து தான் நிறையா ஜமீன்தார்கள் வந்து வரி வசூல் முக்கியமான வேலைகள்லாம் பார்த்ததுனால தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய சன்னதி வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய ஒரு ஆகமமாக கட்டுமானங்களோட பெரிய சன்னதி இந்த சன்னதி மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் இந்த ஊர் வந்து இந்த ஊர் தான் இந்த தலைமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது. இந்த சன்னதி வந்து தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தென் திருப்பதின்னு ஏன் அழைக்கப்படுகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து பெடிமன் எடுத்துன்னு வந்து அதே அம்சத்தில் பெருமாள் தாயார் சன்னதிகள் எழுப்பினதுனால அந்த காலங்களில் திருப்பதிக்கு போக முடியாதவங்க செலுத்த வேண்டிய முடி காணிக்கைகளையோ இங்கே செலுத்தி அதற்கான பலனை வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதை தவிர்த்து இங்கே வந்து துலாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைக்கு எடை காசோ இந்த பொருட்களோ செலுத்தக்கூடிய வழிபாடு உண்டு. அதை தவிர்த்து இந்த தத்து கொடு தத்து வாங்குதல் இந்த மாதிரி பெருமாள் சன்னதிக்கான வழிபாடுகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. சிந்துப்பட்டி பெருமாள் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் நாயக்கர்கள் தான் ஏற்படுத்தப்பட்ட சன்னதி. இது வந்து 12 பட்டி நாயக்கமார் அப்படிங்கிற மக்கள்னால மண்டகப்படி இருந்து அவாலாம் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிட்டு வர ஒரு சன்னதியாக அமைஞ்சுன்னு இருக்கு. சன்னதி ஊரோட பெயர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ணும் போதும் இந்த இடத்துல வந்து புளிய மரங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. புளிய மரங்களுக்கு வந்து சித்தர் பண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு பேர் இருந்திருக்காது. அது அப்படியே எதிர்காலத்தில் வந்து சிந்துப்பட்டி அப்படின்னு சொல்லாடலாம் மாறிடுத்து அப்படின்ற ஒரு பெயர் காரணம், ஊருக்கான காரணம். சன்னதியோட விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த வில்வ மரம் தான் பழமையான சன்னதி மரம் சன்னதியில். அதனால் சன்னதியோட விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம். தீர்த்தம் வந்து இந்த சன்னதியில் கிடையாது. கிணத்து தீர்த்தம் தான் இங்கே வந்து பிரதானமாக தீர்த்தம். புஷ்கரணி கிடையாது. சன்னதியோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். வேறு வந்து யாகசாலை, மடப்பள்ளி அதெல்லாம் அப்படியே இருக்கிறது. சிந்துப்பட்டி சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா HRNC கண்ட்ரோலில் இந்து சமய அறநிலை கீழே இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. அரங்காவலர் இப்போ தான் பதவி பிரமாணம் பண்ணி அரங்காவலராக இருந்து அரங்காவலரும் ஈவோவும் தான் இந்த வருஷம் வந்து முதல் வருஷமாக 23 வருஷத்துக்கு அப்புறமேல்
பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 நாள் திருவிழா வந்து நடத்துகிறாங்க. அந்த திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து காட்சியளிப்பார். முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து 12வது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தை காட்சி. காலையில் ஒரு பிறப்பாடு, சாயங்காலம் பிறப்பாடு. இந்த 12 நாளும் 12 மண்டகப்படிக்காரங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க. 12 மண்டகப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன்னதி ஆரம்ப காலத்தில் நாயக்கர்கள் ஏற்படுத்தினதுனால அந்த ஒரு 12 பட்டியில் இருக்கிற நாயக்கமார்கள்லாம் சேர்ந்து இந்த மண்டகப்படி ஏற்படுத்தி இந்த திருநாள்களை வந்து நடத்தின்னு வராங்க நல்லபடியாக. 23 வருஷத்துக்கு அப்புறம் தேர் வந்து இப்போ தான் நடந்திருக்கிறது. புது தேர் பண்ணி HRNCயும் நாயக்கமார்களும் சேர்ந்து புது தேர் ஒன்று பண்ணி அந்த தேர் வந்து 23 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடக்க போகிறது. இது தவிர்த்து இந்த சன்னதிகள் நடக்கிற திருநாள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் உரியடி உற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முதல் நாள் வந்து கிருஷ்ண பிறப்பு, அடுத்த நாள் வந்து உரியடி உற்சவம் நடக்கும். அதுக்கடுத்து நவராத்திரி உற்சவம் 9 நாள் தாயார் வந்து பிரதானமாக ஏழை பண்ணிட்டு நவராத்திரி ஊஞ்சல் சேவை. விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் வந்து அம்பு விடுற உற்சவம். அதுக்கப்புறம் கார்த்திகை உற்சவம், கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம். இது வந்து வைகுண்டா ஏகாதசி. வைகுண்டா ஏகாதசி வந்து ராப்பத்து பகல் 10 அப்படின்னு ஒரு 20 நாள் அத்தியாயன உற்சவம் நடக்கும். இந்த சன்னதியில் வந்து ஆட்கள் இல்லாதனால அந்த காலங்களில் வந்து வைகுண்டா ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாள் உற்சவம் மட்டும் நடந்துட்டு இருந்திருக்கு. அது ஒரு நாள் உற்சவம் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, பெருமாள் காலம்பரை வந்து பல்லக்கில் ஏழை பண்ணி சொர்க்கவாசல் திறந்து அதை முடித்ததுக்கப்புறமேல் யாகசால மண்டபத்தில் பெருமாள் காட்சியளிப்பார் ஊஞ்சலில். அது முடித்ததுக்கப்புறமேல் மத்தியானம் வந்து ராப்பத்தில் 8ஆம் நாள் இல்லை 10ஆம் நாள் வந்து நம்மாழ்வார் மோட்சம் நடக்கும். அந்த நம்மாழ்வார் மோட்சம் இங்கே வந்து வைகுண்டா ஏகாதசி அன்னைக்கு மதியம் நம்மாழ்வார் மோட்சம் நடக்கும். நம்மாழ்வார் மோட்சம் முடிஞ்சதுக்கப்புறமேல் சாயங்காலம் நைட்டு வந்து கருட சேவை நடக்கும். கருட சேவை முடிஞ்சு அடுத்த நாள் பெருமாள் சன்னதியில் ஏழை ஆயிடுவார். ஒரு நாள் ஃபுல்லாக பெருமாள் வந்து யாகசால மண்டபத்தில் இருப்பார். அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் சேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் தான், வைகாசி பிரம்மோற்சவம். 23 வருஷத்துக்கு அப்புறமேல் இப்போ தான் வைகாசி பிரம்மோற்சவம் வந்து நடக்க போகிறது. கொடியேறது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 28 ஞாயிற்றுக்கிழமை மே 11 அன்னைக்கு கொடியேற்றோம். முதல் நாள் வந்து ஹம்ச வாகனம், 2ஆம் நாள் வந்து சிம்ம வாகனம், 3ஆம் நாள் வந்து சிறிய திருவடி, 4ஆம் நாள் சேஷ வாகனம், 5ஆம் நாள் கருட சேவை, 6ஆம் நாள் யானை வாகனம், 7ஆம் நாள் அஷ்டங்க விமானம், 8ஆம் நாள் குதிரை வாகனம், 9 தேர், 10 புப்பல்லாக்கு, 11 வந்து தீர்த்தவாரி. இந்த 11 நாள் வந்து உற்சவம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மோற்சவம் வந்து இங்கே வந்து 23 வருஷத்துக்கு அப்புறமே இப்போ தான் ஆரம்பிக்கிறா. இது வந்து HRNC எல்லாம் தலையிட்டு நாக்கியமார் எல்லாரும் சேர்ந்து புது தேர் பண்ணி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறான். கொடிமர அபிஷேகம், கம்பத்திருமஞ்சனம் சொல்லிட்டு அது வந்து நிறையா மக்களுக்கு வந்து நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு அண்ணா வந்து முதல் நாள் வந்து அவளுக்கு வந்து உடம்பு முடியல, அடுத்த நாள் வந்து அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் வெளியேருந்து சொல்லி விருதுநகர்லேருந்து வந்து விளக்கு போட்டு சாயங்காலம் வேண்டின்னு போகிறார். அந்த சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து அடுத்த நாள் அந்த அவங்கள வந்து சரி பண்ணி நல்லா ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவளே உடனே வந்து இங்கே வந்து கம்பத்திருமஞ்சனம் பண்ணி வழிபாடு பண்ணா. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒருத்தவங்க வந்து வேலை தடையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அவர் வந்து நம்ம விருதுநகர் காலேஜில் வந்து டீனாக இருந்தார், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். அவங்க ஒய்ஃப் வந்து தலைமைச் செயலகத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை காரணத்தினால ரொம்ப தடையாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷன் ஆகிறது வந்து தடையாகவே இருந்திருக்காங்க. அந்த தடையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் வந்து இங்கே வந்து விளக்க போட்டு வேண்டின்னு போகிறார். அடுத்த நாள் காலைல வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ஆகிடுது. அவர் வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமேல் வந்து இங்கே வந்து கம்பத்திருமஞ்சனம் பண்ணி வேண்டிட்டு போனார். நிறைய பேருக்கு குழந்தை பேர் தடை, திருமண தடை இதெல்லாம் வந்து நிறையா நிவர்த்தி ஆகிருக்கு. பெருமாளுக்கு வந்து நேர்த்திக்கடன் உண்டு. பெருமாளை தவிர்த்து இங்கே வந்து இந்த கம்பத்திருமஞ்சனம், கம்பாபிஷேகம்ன்றது ரொம்ப வந்து ஒரு கிராம வழிபாடாவோ ஒரு குலதெய்வ வழிபாடாவோ மக்களோட நம்பிக்கையாவோ ரொம்ப அதிகமாக வந்து நிறைவேறி நடந்துகிட்டே இருக்காது ரெகுலராக. இங்கே அது ரொம்ப விசேஷம். இந்த கம்பத்திருமஞ்சனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நேர்த்திக்கடன் பண்ணிக்கிறா, அது நிறைவேறிடுத்துனா முதல்ல வந்து நம்ம ஆஃபீஸில் சொல்லணும். முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு உற்சவம் மாதிரி நடக்கும். வாழை மரம் கட்டி ஒரு மேலவாத்தியங்கள் சொல்லி வந்தேன்னா பெருமாளுக்கு வந்து முதல்ல காலம்பரை திருமஞ்சனம், பெருமாள் புது வஸ்திரம் சாத்தி அலங்காரத்தோடு இருப்பார். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேல் இங்கே கம்பத்துக்கு வந்து பாலும் தயிர் விளக்கெண்ணையும் கலந்து அதை வந்து இந்த திருமாலைன்னு சொல்கிறவா ஸ்ரீ வைஷ்ணவா, ஸ்ரீ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுற சாத்தான் ஸ்ரீ வைஷ்ணவா வந்து இது மேலே ஏறி அவள் வந்து விரதம் இருப்பாள். காலம்பரை இருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து 10 மணிக்கு வந்து இது மேலே கால் வச்சு ஏறி உச்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அந்த விளக்கெண்ணையும் தயிரையும் ஒரு வஸ்திரத்தினால தொட்டு மேலேருந்து சாத்தின்ண்டே வருவாள். கீழே வரைக்கும் சாத்தின்னு வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பட்டர் வந்து புண்ணியாஜல தீர்த்தை எடுத்து வந்து புரோக்ஷணம் பண்ணிவிட்டு விளக்கேற்றின்ட்டு
இதுக்கு வந்து வஸ்திரம், கொழி வஸ்திரம் கட்டின்ட்டு மாலை, சந்தனம், திரவியப்பொடி, குங்குமம், விபூதி இதெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிவிட்டு பன்னீர் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியம் பண்ணி தீபாரணம் ஆகும். இதுதான் கம்பத் திருமஞ்சனத்தோட விசேஷம். நிறைய பேர் வந்து கம்பத் திருமஞ்சனம்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு பண்ணுற மாதிரி திருமஞ்சனம் பண்ணுவா அப்படின்னு நினைப்பாங்க. கம்பத் திருமஞ்சனம்ன்றது இங்கே அப்படி கிடையாது. எதனால் வந்து இந்த விளக்கெண்ணையும் தயிரும் பிரதானமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பசாமிக்கு வந்து அது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால, பிடித்தமாக இருக்கிறதுனாலையும் அதே வழிபாடை வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த சன்னதி வந்து அமைந்திருக்கிற இடம்னுன்றது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி வட்டத்துக்கு கீழே இருக்கிறது சிந்துப்பட்டியில் அமர்ந்திருக்கு. இதுக்கு வந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாட்டுத்தாவணிலேருந்து திருமங்கலமோ இல்லை ஆரப்பாளையத்துலேருந்து உசிலம்பட்டியோ வந்து உசிலம்பட்டி டு திருமங்கலம் போகிற வேலை சென்டரில் வந்து இந்த சிந்துப்பட்டின்ற கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. பஸ்ஸில் வர்றவா வந்து ஒன்று திருமங்கலம் வந்தோ இல்லை உசிலம்பட்டி வந்தோ சிந்துப்பட்டிக்கு வரலாம். வேறு வந்து காரில் வர்றவா வந்து செல்லம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த வழியாக உள்ளே வந்தார். டைமிங் இந்த கோவிலோட நடைத்திறப்பு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி, 7 மணிக்கு நடத்துவாங்க, மதியானம் 12 மணி வரைக்கும். ஈவினிங் வந்து 4 to 8, 4 மணிக்கு நடத்துகிறப்பா 6 மணிக்கு இங்கே 2 காலம் தான் பூஜை. காலம் மாதிரி 7 மணிக்கு நடத்துகிறதா 9 மணிக்கு பூஜை ஆகும், 12 மணிக்கு நட சாத்திடுவா. சாயங்காலம் 4 மணிக்கு நடத்துறது 6 மணிக்கு சாயங்கால பூஜை ஆகும், 8 மணிக்கு நட சாத்திடுவா. இங்கே வந்து சன்னதிக்கு வந்து யார் அணுகணும் பார்த்தீங்கன்னா, அரங்காவலர் இருக்காங்க, HRNC அண்ட் பட்ரு 3 பேர்த்தையுமே அணுகலாம். அகலகில்லேன் இறைவன் அலமேல் மங்கை இறைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் நடிக்கையில் அமர்ந்து புகுந்தேனே. இந்த பாசுரத்துக்கு ஏற்றாற்போல் பெருமாள் வந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருவடிக்கீழ் அமர்ந்து கடிகஸ்தத்தோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாளை சரண் புகுந்து ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை சேவித்து எல்லாரும் அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.